வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இந்த வாரம் ஜூலை 13 முதல் ஜூலை 19 வரை உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளில் என்ன நடக்கலாம் என்று பார்க்கலாம். முதலில் திங்கட்கிழமை பற்றி பேசலாம். இந்த நாள் உங்கள் மனநிலையை உயர்த்தும், புதிய எண்ணங்கள் வரும், ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்த சிறிது நேரம் தேவைப்படும். வேலைப்பகுதியில் மேலாளரின் பார்வை உங்களுக்கு நல்லது, சிறிய முயற்சியால் பெரிய வாய்ப்பு கிடைக்கும். காதல் உறவுகளில் உங்கள் துணைவருடன் சுலபமாக பேச முடியும், ஆனால் அதிகமான எதிர்பார்ப்புகளை வைக்க வேண்டாம். ஆரோக்கியம் பார்ப்பதற்கு காலை நேரம் நடைப்பயிற்சி செய்வது உங்களுக்கு பலன் தரும். நீர் பருகுதல் மறக்காதீர்கள். நிதி விஷயத்தில் சிறிய செலவுகளை கட்டுப்படுத்தி தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்கவும். இப்போது செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் உடல் சக்தியை அதிகரிக்கும், ஆனால் அதிக வேலை அழுத்தம் வரலாம். வேலைப்பகுதியில் குழு கூட்டங்களில் உங்கள் கருத்தை தெளிவாக கூறுங்கள், அது உங்கள் நிலையை மேம்படுத்தும். காதல் பகுதியில் உங்கள் துணைவருடன் சிறிய சிக்கல்கள் எழலாம், அவற்றை அமைதியாக தீர்க்க முயலுங்கள். ஆரோக்கியம் குறித்து இரவு நேரம் ஓய்வை அதிகரிக்கவும், தூக்க நேரத்தை குறைக்காதீர்கள். நிதியில் சிறிய முதலீடுகள் நல்ல பலனை தரலாம், ஆனால் பெரிய ஆபத்துகள் தவிர்க்கவும். புதன்கிழமை வந்துவிட்டது. இந்த நாள் உங்கள் நிதி திட்டங்களை மீண்டும் பரிசீலிக்க சிறந்தது. வேலைப்பகுதியில் புதிய திட்டம் தொடங்கலாம், ஆனால் விவரங்களை கவனமாக பார்க்க வேண்டும். காதல் உறவுகளில் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவது நல்லது, ஆனால் அதிகமாக அழுத்தம் கொடுக்க வேண்டாம். ஆரோக்கியம் பார்ப்பதற்கு உடற்பயிற்சி செய்யும் நேரத்தை அதிகரிக்கவும், ஆனால் உடலை அதிகமாக சுமந்து விடாதீர்கள். நிதியில் பெரிய முதலீடுகளை தவிர்த்து சேமிப்பு திட்டங்களை பின்பற்றுங்கள். வியாழக்கிழமை உங்கள் மனநிலை சற்றே மந்தமாக இருக்கும், ஆனால் அதை பயன்படுத்தி பழைய திட்டங்களை முடிக்கலாம். வேலைப்பகுதியில் கடைசி கட்டங்களை முடிக்க நேரம், இது உங்கள் பெயரை மேம்படுத்தும். காதல் பகுதியில் தனியாக இருக்க வேண்டிய நேரம், இது உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். ஆரோக்கியம் குறித்து உடலின் நெகிழ்வை அதிகரிக்க யோகா பயிற்சி செய்யலாம். நிதியில் செலவுகளை குறைத்து தேவையற்ற கடன்களை தவிர்க்கவும். வெள்ளிக்கிழமை உங்கள் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், தெளிவான உரையாடல் முக்கியம். வேலைப்பகுதியில் புதிய வாய்ப்பு வரலாம், அதை பயன்படுத்த தயார் இருங்கள். ஆரோக்கியம் பார்ப்பதற்கு மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்யுங்கள். நிதியில் சிறிய லாபம் கிடைக்கும், ஆனால் அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். சனிக்கிழமை வேலை வாய்ப்பு அதிகம், புதிய திட்டம் தொடங்கலாம், உங்கள் முயற்சி வெற்றியை தரும். காதல் பகுதியில் உங்கள் துணைவருடன் மகிழ்ச்சியான நேரம், சிறிய பரிசுகள் உறவை வலுப்படுத்தும். ஆரோக்கியம் குறித்து உடல் சக்தி அதிகரிக்கும், ஆனால் ஓய்வு நேரம் அதிகரிக்க வேண்டும். நிதியில் வருவாய் அதிகரிக்கும், ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வாரத்தின் முடிவு, இதை சிந்தனை மற்றும் திட்டமிடலுக்காக பயன்படுத்துங்கள். வேலைப்பகுதியில் கடந்த வாரத்தின் முடிவுகளை மதிப்பாய்வு செய்து அடுத்த வாரத்திற்கு திட்டம் தயாரிக்கவும். காதல் உறவுகளில் குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள், இது உங்கள் உறவை வலுப்படுத்தும். ஆரோக்கியம் பார்ப்பதற்கு முழுமையான ஓய்வு மற்றும் சுவாச பயிற்சிகள் செய்யுங்கள். நிதியில் சேமிப்பு கணக்கை புதுப்பித்து எதிர்காலத்திற்கான திட்டங்களை அமைக்கவும். இந்த வாரம் உங்கள் அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம், இது உங்கள் மனதை அமைதியாகவும் முடிவுகளை தெளிவாகவும் வைத்துக் கொள்ள உதவும். இப்போது இந்த தகவல்களை உங்கள் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தி சிறப்பாக முன்னேறுங்கள். அந்த தின ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.